Taste the Daily. தொழில் முனைவோர் கூட்டமைப்பு சிறு குறு தொழில் நடுத்தர தொழில் முனைவோர்கள் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கொடுத்தவர்கள் தங்க நகை தொழிலாளர்கள் மகளிர் சுய உதவி குழுவினர் உள்ளிட்ட அமைப்புகளோடு அதிமுக பொதுச் செயலாளரும் புரட்சித் தமிழருமான எடப்பாடி கே பழனிசாமி கலந்துரையாடி வருகிறார். அவர்களுக்கு உள்ள பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரிடம் கோரிக்கைகளாக முன்வைத்து வருகிறார்கள். அதனை நேரலையில் காணலாம். உடனடியாக முதலமைச்சராக இருந்தாலும் நேராக கூட்டு போய் செஞ்சு கொடுத்துருந்து அப்படி செஞ்சு கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் ஜெயபால் மற்றவங்கெல்லாம் ஜெகதீஷ் யார் என்ன சொன்னாலும் உடனடியாக எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் கவன தீர்மானம் கொண்டு வந்து நீங்கள் இப்போ சொன்ன கோரிக்கையெல்லாம் அரசுக்கு எடுத்து உரைத்து இப்போ கூட நிறைய எடுத்துரைத்தாலும் கூட இந்த அரசு ஒன்றும் செய்யலைங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் 2026 இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நேற்று தினம் இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்தில் ராசியான மாவட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும். 2010 எல்லாம் கரண்ட் கட்டில் எல்லாம் தவிச்சிங்க. அப்போ அம்மா இங்கே தான் ஆரம்பித்தாங்க வந்து 2010. அப்போ அன்றைக்கி நான் தான் நடத்தினேன் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய சேமா வெளிச்சம்னா ஜெயராமன் எல்லாம் கூட இருந்தாங்க. இன்றைக்கி அன்னைக்கும் அம்மா ஆரம்பித்து ராசியாக அதுக்கப்புறம் முதலமைச்சராக கோட்டைக்கு போனாங்க. அதே போல் நேற்றைய தினம் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக 2024 புனித ஜெயின்சார் கோட்டையில் முதலமைச்சராக பொறுப்பேற்பார், எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்திருக்கக்கூடிய நீங்களும் உங்கள் இருக்கக்கூடிய தொழிலாளர் நிறைய உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய அவனாசியோட 11 தொகுதி இருக்குது. எல்லாருமே உங்களுக்கு சூழ்நிலை தெரியும். இன்றைக்கி மின் கட்டணம் எவ்வளோ கட்டணம் எல்லாமே சூழ்நிலை தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. அத்தனை திட்டம் கொண்டு வந்தது அவர். 4 வருஷமாக ஒன்றுமே செய்யாத திமுக. ஆகவே நீங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வருகின்ற வரவேற்கிறோம். இப்போ ஒவ்வொரு கூட்டணி சார்பில் நீங்கள் எல்லா சார்பில் ஒருத்தர் நீங்கள் அப்படியே பேசலாம். அதுக்கப்புறம் அண்ணன் பேசுவார். நன்றி, வணக்கம்.